ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது நான் இன்னைக்கு வீடியோவில் ஒன் பீஸ் சாப்டர் 1113 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டர் கவர் பேஜில் ராபின் செஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சாப்டருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேல்மேட். ஸோ இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பேஜில் லேபோ ஃபேஸை காமிக்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தோட பெரிய பிரெயின் பங்க் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெகா பங்க் உடைய ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் வெகா பங்க் பீப்புள்ஸ்க்கு டைம் கொடுக்கறது கொஞ்சம் சேஃப் தான், அதனால அவங்க வீடியோ டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ மார்ஸ் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்காரு. அண்ட் அதை பார்த்துட்டு நீ செத்ததுக்கு அப்புறமும் இந்த லைவ் கண்டினியூ ஆகுது, இதுதான் ஒரிஜினல் வெகா பங்க் அப்படின்னு மார்ஸ் ஒரு மிஷினை பார்த்து கேட்பாரு. ஆப்போசிட்ல பார்த்தா பங்க் ரெக்கார்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அண்ட் இது மிஷினா என்னன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ மார்ஸ் மறுபடியும் உன்னோட கான்சியஸ்லாம் இங்கே தான் இருக்கா, இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு டெத்னா என்னன்னு மார்ஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் இப்போ அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில இருந்து இந்த ஃபுட்டேஜ் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆக போகுது. அண்ட் அதுக்கு நான் தான் ஒரு ரீசனாக இருக்க போறேன், பட் அந்த ரீசனை ஹோல்டு பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஊசோப்புடைய ஹோம் டவுனான சிரப் வில்லேஜ்ல கயாவுடைய மேனேஜர் உங்ககிட்ட வீடியோ டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் இல்லையான்னு கேட்பாரு. இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, எனவே நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. நம்ம கயா என்ன பண்ணுவாங்கன்னா 3 சின்ன பசங்க கூட டாக்டர் வெகா பங்க் மெடிக்கல் ஃபீல்ட்லயும் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த 3 சின்ன பசங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊசப் கூட ஒரு 3 சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அண்ட் வெகா பங்க் கூடிய மெசேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு சில செகண்ட் தான் இருக்கு. அண்ட் இப்ப ட்வின் கேப்ல லபூன் அண்ட் ராஜர் கிரீவ்ல இருந்த நேவிகேட்டர் இவங்க 2 பேரும் வெகா பங்க் கூடிய மெசேஜை கேட்டுட்டு இருப்பாங்க. சாரி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்ப தி ஃபியூச்சரிஸ்டிக் ஐலாண்ட் ஆஃப் பால்டிமோர், இந்த ஐலாண்ட் தான் வெகா பங்க் கூடிய ஹோம் டவுன். அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே வெகா பங்க் கூடிய மெசேஜை கேட்க எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. சோ அதுல சில பேர் வெகா பங்க் கூடிய ஹோம் டவுன் இதுதானா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வெகா பங்க் தான் பால்டிமோருடைய பிரைட் அண்ட் ஜாய். அண்ட் அங்க இருக்கிற சில பேர்ல பிராங்கியை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. சோ பிராங்கி இந்த ஐலாண்டுக்கு டைம் ஸ்கிப் பார்க்கப்ப இந்த ஐலாண்ட்ல தான் ட்ரெயின் ஆகியிருப்பாரு. அண்ட் இப்ப பர்டி கிங்டம், சோ இந்த ஐலாண்ட்ல தான் நம்ம சாப்பர் ஸ்டடி பண்ணுது, அதாவது சாப்பர் டைம் ஸ்கிப் பார்க்கப்ப இந்த ஐலாண்ட்ல தான் ஸ்டடி பண்ணியிருப்பாரு. அண்ட் இங்க இருக்கிற பீப்புள்ஸும் அந்த மெசேஜை கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல சில பேர் டனுக்கிச்சி இருக்கிற ஐலாண்ட்ல தான் மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டனுக்கிச்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பர் தான். அண்ட் இந்த பீப்புள்ஸ்ல இன்னும் சில பேர் வெகா பங்க் பத்தி கிங் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப ஹச்சினோசு ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் நியூ வேர்ல்டுல இருக்கு. இந்த ஐலாண்ட தி பைரட் ஐலாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாரும் அந்த மெசேஜ் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே டைம்ல ஃபைட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ ஃபைனலா வெகா பங்க் கூடிய மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகுது. சோ நம்ம மார்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில காலை வச்சு மிதிப்பாரு. அதே டைம்ல நான் வெகா பங்க் அட்டென்ஷன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகுது. அண்ட் இப்போ மார்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில மிதிச்சிருப்பாரு இல்லையா, சோ அதை மிதிச்சு உடைச்சிருப்பாரு. அதை மிதிச்சு உடைச்ச உடனே தான் அவருக்கு தெரிய வருது என்னன்னா அது ஒரு ஆர்டினரி டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில். இதனால மார்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா வெகா பங்க் மார்ஸை நல்லாவே ஏமாத்தி இருக்காரு. சோ இதை தெரிஞ்சுக்கின உடனே நம்ம மார்ஸ் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய இட்ஸுமுடைய ஃபார்முக்கு மாறிடுவாரு. அண்ட் இப்போ அந்த மெசேஜும் சக்சஸ்ஃபுல்லா பிராட்காஸ்ட் ஆகுது. அண்ட் அந்த மெசேஜ் ஸ்டார்ட் ஆனது பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் அந்த 5 எல்டர்ஸ் அந்த மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகிறது பார்த்து மார்ஸ் கிட்ட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மார்ஸ் வந்து என்ன மன்னிச்சிடுங்க, அது என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அண்ட் இதுக்கப்புறமா முக்கியமா மார்ஸ் ஒன்னு சொல்றாரு, என்னன்னா வெகா பங்க் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு என்கிட்ட ஒஹாராவுடைய ஸ்காலர்ஸ் என்ன பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்களோ அதை தான் வெகா பங்க் பண்ண விருப்பப்படுறாரு அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட உடனே மீதி இருக்கிற 4 எல்டர்ஸும் ஷாக் ஆகி இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க 4 பேருக்குமே கிளவரை கில் பண்ண அந்த விஷன் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம இது கண்டிப்பா கிளவரோட ரிப்பீட்டா இருக்காது. அண்ட் வெகா பங்க் என்ன பண்ண போறானா ஒஹாரா என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுதான் அந்த வெகா பங்க் முடிக்க போறான் அப்படின்னு அந்த 4 எல்டர்ஸுமே சொல்றாங்க. அண்ட் இப்ப வெகா பங்க் காமிக்கிறாங்க. வெகா பங்க் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு. நம்ம சாஞ்சி தான் வெகா பங்க கேரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம சாஞ்சிக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும், என்னன்னா ஏதோ ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். சோ அந்த வாய்ஸ் யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பானி தான். நம்ம சாஞ்சி பானிக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஸ்பீடா போயிட்டே இருப்பாரு. அண்ட் பானி இருக்கிற இடத்துல நஸ்ஜிரோ அப்பியர் ஆகியிருப்பாரு. அப்பியர் ஆனதும் இல்லாம பானியை அட்டாக் பண்ண பாப்பாரு. இதை பார்த்துட்டு சாஞ்சி கொஞ்சம் வேகமா போயிட்டு இருப்பாரு. அண்ட் இப்ப பிராங்கி பானியை நஸ்ஜிரோ கிட்ட இருந்து சேவ் பண்ண பாப்பாரு. அதுக்கு பானி பிராங்கி கிட்ட என்ன விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்ப நம்ம சாஞ்சி என்ன பண்ணுவாருன்னா நம்ம நஸ்ஜிரோ அட்டாக் பண்றத பார்த்துட்டு சாஞ்சி நஸ்ஜிரோவை கிக் பண்ணுவாரு. அந்த பேனல் பார்க்கவே அமேசிங்கா இருக்கு. பட் என்னதான் சாஞ்சி நஸ்ஜிரோவை அட்டாக் பண்ணாலும் நஸ்ஜிரோ சாஞ்சியை பைட் பண்ணிடுவாரு. அண்ட் இப்போ ஒய்மா அண்ட் காஷி இவங்க 2 பேருமே அந்த இடத்துல அப்பியர் ஆவாங்க. அவங்க 2 பேரும் நஸ்ஜிரோ கூட ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ பானி நம்ம லூபி சைஸ்க்கு ஒரு ஜெயண்டா மாறி இருப்பாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே உண்மையிலேயே இது பானி தானான்னு எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகியிருப்பாங்க. அண்ட் நம்ம பானி இந்த டெக்னிக்கு ஜெயண்டிஷ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா பானி எனக்கு
சயின்டிஸ்ட் ஃபியூச்சரை கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ வெகாபங்க் கூடிய மெசேஜ் போயிட்டு இருக்கு. அதில் வெகாபங்க் கண்டிப்பா என்ன எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அண்ட் எந்த செகண்ட் என்னுடைய ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுதோ அப்பத்துல இருந்து தான் இந்த மெசேஜ் ப்ராட்காஸ்ட் ஆகிற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மெசேஜ் ஸ்டார்ட் ஆகிற இந்த டைம்ல நான் இறந்துட்டேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்லியிருப்பாரு. ஸோ வெகாபங்க் உண்மையிலேயே இப்போ இறந்துட்டாரு. இந்த மெசேஜ் கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகியிருப்பாங்க. ஷாக் ஆனதும் இல்லாம எல்லாருமே சோகமாயிருப்பாங்க. அண்ட் இது கேட்டு சீசர் கூட ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாரு. அண்ட் மார்கன் கூட இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகியிருப்பாரு. அதுவும் இல்லாம இப்போ சீசர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அப்படியே இறந்துட்டு கூடாது, நாங்க இப்பதான் டீம் அப் பண்ணோம், அப்படி டீம் அப் பண்ணதுனால நாங்க ஒன்னையே சர்பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ மார்கன் நீ என்ன மீடியாவை கில் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்பாரு. அண்ட் இப்போ வெகாபங்க் அந்த மெசேஜ்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணணும் அண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். இதை கேட்டுட்டு என்ன இவள்னு மட்டும் அசியூம் பண்ணாதீங்க. அண்ட் இது டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ரைட்டா இல்ல ராங்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி வெகாபங்க் அந்த மெசேஜ்ல பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல சாட்டன் லேப் ஆஃபீஸ்க்கு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்ததும் இல்லாம அங்க இருந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் அட்டாக் பண்றாரு. அதுலயும் முக்கியமா நிக்கோ ராபினை அட்டாக் பண்றாரு. அண்ட் ராபினுக்கு சாட்டன் 5 எல்டர்ஸ்ல ஒருத்தன்னு தெரிய வருது. சோ நம்ம சாட்டன் அவனுடைய டென்டகல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். சோ நாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராபினை சேவ் பண்ணி உன்னை என்ன ஆனாலும் நாங்க சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ வெகாபங்க் கண்டிப்பா நான் சொல்றது கேட்டு அதை அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் உங்கள சில பேர் என்ன பைத்தியன்னு கூட சொல்வீங்க. அண்ட் அது ரொம்ப கஷ்டம் தான், அதை சொல்ல வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஸோ இதை சொல்லிட்டே இருக்கும்போது மார்ஸ் வந்து என்னால் எந்த ஒரு டெலிபாத்திக் வேவ்ஸும் இந்த ஒரு லெபார்டரியில் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ யாருக்கு வந்து அந்த மெசேஜை கேட்டுட்டு அவங்களுடைய காதல கையை வச்சுட்டு இந்த மெசேஜ் மட்டும் ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன செலஸ்டியல் டிராகனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நானும் ஒரு வெகாபங்க் தான், நான் எங்கே போய் ஹைட் ஆகுறதுன்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ மார்ஸ் அந்த மெசேஜ் ப்ராட்காஸ்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த பவர் ஸ்டேஷனை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பாரு. அண்ட் இப்போ வார்குரி நம்மள ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வார்கூரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல வெகாபங்க் நான் சொல்ல போற இஷ்யூ பத்தி கொஞ்சம் அவேரா இருங்க, என்னன்னா நம்ம வேர்ல்டு இந்த ஓஷனுக்குள்ள முழுக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது சொல்லிட்டு ஓஷனும் காமிக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. அடுத்த வீக் பிரேக் கிடையாது. அண்ட் இந்த மெசேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சாப்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வந்து நம்ம வெகாபங்க் ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஓடா பத்தி திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் தியரிஸ் கிரியேட் பண்ணாலும் நம்ம ஓடா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சாப்டர்லயும் இந்த ஒன் பீஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நான் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். அண்ட் உங்களுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது என்னன்னா வெகாபங்க் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டோடைய பாஸ்ட் பத்தி சொல்வாருன்னு நினைச்சேன். பட் அவர் ஃபியூச்சர் பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமா வெகாபங்க் இந்த சாப்டர்ல இறந்துட்டாரு. ஸோ அது கொஞ்சம் டர்னிங் பாயிண்டா இருக்கு. அண்ட் இந்த மெசேஜ் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். until then stay tuned.